இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்தது? நிஃப்டி ஏன் தொடர்ந்து ஏறிட்டே இருக்கு? இன்ஃபோசிஸோட அந்த மிகப்பெரிய ஷேர் பை பேக் அறிவிப்பு, அதனால உங்களுக்கு என்ன லாபம்? வாங்க, இது எல்லாத்தையும் பத்தி அடுத்த சில நிமிஷத்துல டீட்டெயிலா பார்க்கலாம். M2M3க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல மார்க்கெட்டோட பொதுவான மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். ரெண்டாவதா இன்ஃபோசிஸோட அந்த பிரம்மாண்டமான பைபேக் அறிவிப்பை கொஞ்சம் ஆழமா அனலைஸ் பண்ணுவோம். கடைசியா மத்த முக்கியமான கம்பெனிகள்ல என்னென்ன நியூஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மார்க்கெட்டோட ஓவரால் நிலைமை என்னன்னு பார்த்துடலாம். இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட் எப்படி மாறுது? மார்க்கெட் தொடர்ந்து 2வது நாளா பாசிட்டிவா போயிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். நிஃப்டி ஒரு முக்கியமான லெவலான 26,000 தாண்டிடுச்சு. இந்த ஏற்றத்துக்கு முக்கிய காரணம் எஃப்எம்சிஜி அப்புறம் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் தான். பண்டிகை காலத்துல தேவை அதிகமா இருந்தது ஒரு காரணமா இருக்கலாம். அப்போ இந்த ஏற்றம் சும்மா டெம்பரவரியா? ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் சொல்றத பார்த்தா அப்படியே தெரியல. அதாவது முன்னாடி நாட்டோட பொருளாதாரம் மேக்ரோ மட்டும்தான் நல்லா இருந்துச்சு, ஆனா கம்பெனிகளோட பர்ஃபார்மன்ஸ் மைக்ரோ கொஞ்சம் டல்லா இருந்துச்சு. ஆனா இப்போ ரெண்டுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வருதுன்னு சொல்றாங்க. இது ஒரு ஹெல்தியான வளர்ச்சிக்கு நல்ல அறிகுறி. இப்போ இன்னைக்கோட மிகப்பெரிய நியூஸ்க்கு வருவோம். நம்ம ஐடி ஜாம்பவான் இன்ஃபோசிஸ் அவங்க வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு ஷேர் பைபேக் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 18,000 கோடி ரூபாய். வாங்க, இதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். 18,000 கோடி ரூபாய். இன்ஃபோசிஸ் அவங்க கிட்ட இருக்கிற உபரி பணத்தை ஒரு ஷேருக்கு 1,800 ரூபான்னு விலை வச்சு கிட்டத்தட்ட 10 கோடி ஷேர்ஸை திரும்ப வாங்குறாங்க. இதன் மூலமா பணத்தை ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டே திருப்பி கொடுக்குறாங்க. சரி, இப்போ புதுசா பாக்குறவங்களுக்காக இந்த ஷேர் பைபேக்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். ஒரு கம்பெனி அவங்க கிட்ட இருக்கிற காசை வச்சு மார்க்கெட்ல இருக்கிற அவங்களோட சொந்த ஷேர்ஸை திரும்ப வாங்குறது தான் இது. இதனால ஒரு ஷேரோட வருமானம், அதாவது இபிஎஸ் அதிகமாகும், ஷேர் விலைக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நீங்க இந்த பைபேக்ல கலந்துக்க நினைச்சா இந்த தேதியெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நவம்பர் 20ஆம் தேதி அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். நவம்பர் 26 தான் கடைசி நாள். அதுக்குள்ள உங்க பங்குகளை டெண்டர் பண்ணணும். இந்த பைபேக்கை 2 பிரிவா பிரிச்சிருக்காங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சின்ன முதலீட்டாளர்களுக்காக தனியா ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. இதனால அவங்களும் இந்த பைபேக்ல நிச்சயம் பயனடைய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இதுல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. என்னன்னா, இன்ஃபோசிஸோட ப்ரொமோட்டர்ஸ் இந்த பைபேக்ல கலந்துக்கல. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மள மாதிரி புது முதலீட்டாளர்கள் டெண்டர் பண்ற ஷேர்ஸ் ஏத்துக்கப்படுறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாகுது. சரி, இன்ஃபோசிஸ் மட்டும் இல்ல, இன்னும் சில முக்கியமான கம்பெனி நியூஸும் இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது என்பிசிசி. இது ஒரு அரசாங்க கட்டுமான நிறுவனம். இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சதால இவங்க ஸ்டாக் நியூஸ்ல இருக்கு. இந்த ஆர்டரோட மதிப்பு கிட்டத்தட்ட 2,966 கோடி ரூபாய். நாக்பூர் மெட்ரோபாலிட்டன் ரீஜன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட இருந்து இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி வேலை கிடைச்சிருக்கு. இது என்பிசிசியோட ஆர்டர் புக்கை இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ ஒரு பெரிய கையகப்படுத்தல் நியூஸ். ரொம்ப நாளா கடன் பிரச்சனையில் இருந்த ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ் கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வந்திருக்கு. அதானி குரூப் கொடுத்த ரெசல்யூஷன் பிளானுக்கு கடன் கொடுத்தவங்க கமிட்டி ஓகே சொல்லிட்டாங்க. அதனால ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸை அதானி வாங்குறதுல இது ஒரு மிக முக்கியமான முன்னேற்றம். சரி, கடைசியா இன்னும் சில கம்பெனிகளோட அப்டேட்ஸை வேகமா பார்த்துடலாம். இந்த நியூஸ் கூட பங்குகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா, சிஜே பவருக்கு ஒரு டாக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. சுமார் 365 கோடி ரூபாய்க்கு. இன்ஃபோஎட்ஸ் கம்பெனியோட சிஎஃப்ஓ ரிசைன் பண்ணிருக்காரு. ஜேகே டயர் அவங்களோட துணை நிறுவனம் வழியா பங்குகளை வித்திருக்காங்க. அப்புறம் என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஒரு புது ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எங்க பணத்தை போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு இந்த பல்க் பிளாக் டீல்ஸ் ஒரு க்ளூ கொடுக்கும். வாங்க, இன்னைக்கு நடந்த சில பெரிய டீல்ஸை பார்க்கலாம். இந்த பெரிய டீல்ஸ் எல்லாம் பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னு காட்டுது. உதாரணத்துக்கு கோல்ட்மன் சாக்ஸ் டெனேகோ கிளீன் ஏர்ல பங்குகளை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி டிவி டுடே நெட்வொர்க்லயும் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் பெரிய டீல்ஸ் நடந்திருக்கு. ஓகே, இவ்வளோ நியூஸ் பார்த்தாச்சு. இதுல இருந்து நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு ஒரு தடவை பார்த்துடலாம். சுருக்கமா சொல்லணும்னா இன்னைக்கு 3 ஹெட்லைன்ஸ். 1, மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கு, கம்பெனிகளோட நிலையும் நல்லா இருக்கு. 2, இன்ஃபோசிஸோட மிகப்பெரிய பைபேக், அதுவும் ப்ரொமோட்டர்ஸ் இல்லாம. 3, என்பிசிசிக்கு கிடைச்ச பெரிய ஆர்டர், அதானியோட கையகப்படுத்தல் பிளானுக்கு கிடைச்ச ஒப்புதல். இந்த நியூஸ்ல எல்லாம் நீங்க எதை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி மார்க்கெட் நியூஸை சிம்பிளா நேர்மையா புரிஞ்சுக்க நம்ம M2M திரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறுப்பு: இந்த உள்ளடக்கத்தில் உள்ள தகவல்கள் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செபியில் பதிவு பெற்ற ஆய்வாளரோ அல்லது முதலீட்டு ஆலோசகரோ அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த தகவல் தொகுப்பு தரகு நிறுவனங்கள் போன்ற 3ஆம் தரப்பு ஆதாரங்களில் இருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை பற்றி தெரிவிக்கலாம், ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.